ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 8ஆம் நாள் டிசம்பர் 23 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குங்க. பிறகு நவமி திதி. இந்த நவமி திதியில நம்ம சரஸ்வதி வழிபாடு மிக மிக சிறப்பு. சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. ஈவினிங் அப்புறம் நல்லா படிக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படணும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்லாம் வரப்போகுது. அதுக்காக குழந்தைங்க இப்போ இருந்தே தயாராகிறது மிக மிக சிறப்பு. தினசரி சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. ஓம் ஞானானந்தமயம் தேவன் நிர்மல ஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஷ்மகே. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹயக்ரீவரை வணங்கி தினசரி பாடங்களை குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல மனசுல நல்ல பதியும், மனப்பாட சக்தி அதிகமாகும். இன்று ஹஸ்த நட்சத்திரம், சித்த யோகம், நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூளம் கிழக்குங்க. ஓகேங்களா? கிழக்கு பக்கம் பயணம் பண்றவங்க தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. மிக மிக சிறப்பு. மேஷம், உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வேலை தேடும் முயற்சி, அதாவது நம்ம இப்போ வேலை தேடும் முயற்சியில கொஞ்சம் ஓரளவு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு. அது இல்லாம வேலை தேடுற முயற்சியில ரொம்ப சுத்திட்டு இருப்போம். அப்படி சுத்தும் போது ஏதாவது ஒரு கடையில நம்ம பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஏதாவது ஒரு கடையில போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு அதன் மூலமாக பலவிதமான தொல்லைகள், உபாதைகள், ஃபுட் பாய்சன் ஆகிய தொல்லைகள் வரும். அதனால உணவு விஷயத்தில் கவனமா இருங்க. ரிஷபம், குலதெய்வ வழிபாடு, குழந்தை மீது கவனம், மனம் மகிழும் நிகழ்வுங்க. ஓகேங்களா? உங்களுடைய குழந்தைகள் மீது இப்போ இந்த டயத்துல கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்குவீங்க. குழந்தைங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்களா, நல்லபடியாக அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு குழந்தைங்க மேலே நல்ல ஒரு கேர் எடுத்துக்குவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுக்கு பண்ணலாமா, குலதெய்வ வழிபாடுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மூமெண்ட்டில் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்று மனமகிழும் நிகழ்வுகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிதுனம், சுப நிகழ்வுகள், வீடு வாகனம் வாங்கும் எண்ணம். ஓகேங்களா? நல்ல சுபமான காரியங்கள், சுபமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம். ஓகேங்களா? ஒரு வீடு வாங்கலாம், வாடகை வீட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு லேண்டாவது ஒன்று வாங்கலாம். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் வாங்கலாம், ஒரு பைக் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்று உருவாகும். கடகம், துணிச்சலான சில வேலைகளில் செயல்படுவீர்கள். சில வேலைகளை துணிச்சலை இறங்கினாதாங்க அதெல்லாம் சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னைக்கு துணிச்சலா சில வேலைகளை இறங்குவீங்க, அதுல சக்சஸும் பண்ணுவீங்க. அதே டைத்தில் இன்னைக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். சிம்மம், கல்வி நிலை உயரும், பேச்சால் வருமானம் கூடுங்க. ஓகேங்களா? உங்களுடைய கல்வி நிலை, அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரிதான், இல்லை பெரியவங்களா இருந்தாலும் சரிதான், அவங்க சில கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா கல்வி நிலை உயரும். உங்களுடைய கல்வி நிலை வேற லெவல்ல மாறும். அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சால் வருமானம் வரும். ஓகேங்களா? பேச்சால் வருமானம் வரும். அடுத்தது கன்னி, தொழில் வியாபார லாபம், உடல் மனம் சுறுசுறுப்பு. தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் மனம் சுறுசுறுப்படையும். துலாம், தொழில் சார்ந்த விரயம், செலவுகளில் கவனம். ஓகேங்களா? தொழிலுக்காக ஏதோ ஒரு பிசினஸுக்காக இல்லை அப்படின்னா ஒரு தொழிலுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது ஒரு விஷயம், அது விரயம் கிடையாது, முதலீடுன்னு வச்சுக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா செலவுகள் பண்றது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அது மிக மிக சிறப்பு. விருச்சிகம், தெளிவான சிந்தனைகள், வியாபார தொழில் லாபம் கூடும். ஓகேங்களா? தெளிவான சிந்தனைகள், எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப அழகா தெளிவா நீட்டா பேசுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வியாபாரம், உங்களுடைய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது. தனுசு, தொழிலில் எதிர்பாராத சங்கடங்கள், எதிர்பாராத வருமானம். ஓகேங்களா? தொழில் பண்றவங்களுக்கு எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருமானமும் உங்களுடைய கைகளுக்கு சேரும். மகரம், நண்பர்கள், வாழ்க்கை துணை மூலம் நன்மை, கூட்டு தொழிலில் கவனம் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களை ரொம்ப நல்லா கேர் எடுத்து கவனிச்சுக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கூட்டு தொழில ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கும்பம், எதிர்பாராத பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? கும்ப ராசிக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் இன்னைக்கு சந்திக்க வேண்டி வரும். இப்படிலாம் ஒரு டிஸ்டர்ப் வருமா நம்ம வேலை பார்க்குற இடத்துல, இது மாதிரிலாம் வரும். அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். இன்று சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க அனைத்து விஷயங்கள்லையுமே ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சில பேச்சுவார்த்தைகள் இதே மாதிரி விஷயத்தை நாளைக்கு கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்க? பிசினஸ் சம்பந்தமான முக்கியமான பேச்சுவார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கூட வச்சுக்கலாம். எதனால அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க, நம்ம ஓகே சொல்லுவோம், பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி வந்துடும். அதனால பிசினஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை நாளைக்கு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மீனம், கூட்டு தொழில் லாபம், வேலைகளில் கவனம் தேவை. ஓகேங்களா? உங்களுடைய கூட்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கும். வேலைகளில் மட்டும் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வேலைகள் ரொம்ப கவனம் சிதறல் அடைகிறதுனால சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.